துண்டு துண்டு ஸ்ரீதரன் சுண்டக்காடு ரூ. 50 என்னோட பிள்ளைங்க வருங்காலம். சஜித் இரவு தஸ்வின் தமிழகத்தில் யாருமே என்ட்ரி தரல. அண்ணா உங்க ஊருக்காக நாங்க கபடி விளையாட வரோம், எனக்கு என்ட்ரி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. லோக்கல் மேட்ச் இது வரைக்கும் விளையாண்டதே கிடையாது. ஸ்கூல் கேம் மட்டும்தான் விளையாண்டுருக்காங்க, லோக்கல் மேட்ச் விளையாண்டதே கிடையாது. முதல் முறையாக லோக்கல் மேட்ச்ல என்ட்ரி கொடுத்து இந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ரசிகர்கள் மனதில் நான் நினைச்சு கூட பார்க்கல. இதற்கு ஒட்டுமொத்த காரணம் யார் என்றால் அசோக் பாலகிருஷ்ணன் அண்ணார் அவர்களுக்கு டி ஹரிதாஸ் வடக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுவார். தமிழகத்திலே ஒரே நாள்ல ஒட்டுமொத்தமா திரும்பி பார்க்க வைத்த அசோக் பள்ளி மாணவி அவர்களுக்கு பாலகிருஷ்ணன் அண்ணார் அவர்களுக்கும் அண்ணா லைவ் பாருங்க. அன்னார் அவர்களுக்கும் எங்களது ஸ்ரீ பிடாரியம்மன் கபடி குழுவின் சார்பாக எங்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கால்கட்ட பரிசு வழங்குபவர் சின்னப்பு பி மீனாட்சி MABEd அவர்கள். பழனிசாமி மாமார் அவர்கள் ரூ. 100. எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சிங்க. அண்ணா கொஞ்சம் சிறப்புரையாற்ற இருக்கிறாரு. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச், லோக்கல் மேட்சில் என்ட்ரி கொடுத்ததுனால அண்ணா ஒரு சிறப்புரையாற்ற இருக்கிறாரு. அண்ணா கூட கொடுக்கலாம். பாலகிருஷ்ணன் அண்ணா அவர்கள், அசோக் பாலகிருஷ்ணன். உண்மையிலே இந்த ஊர் மக்களுக்கு நான் முதல் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலே எல்லாமே கஷ்டப்பட்ட பிள்ளைங்க. கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு மேலே அப்பா அம்மா அப்படி வீட்டில் வேலை செஞ்சாதான் அந்த வீட்டில் அன்னைக்கு உலை குதிக்கும். உலைன்னா சாப்பாடு சாப்பிட முடியும். அந்த சூழ்நிலையில் பிள்ளைங்களுக்கு இலவசமாக கபடி பணியிலேருந்து எல்லாமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். அன்னைக்கு இங்கே வர சொல்லியுமே பாப்பா வந்து மேட்சுக்கு போனோம்னா வசினி பாருங்க உண்மையிலே அவள் வந்து நாங்கள் லாங் மேட்சுக்கு போன வருஷத்துலேருந்தே போகணும் பிளான் பண்ணோம். போகவே முடியல, பைசா இல்லை. ஸோ நாங்கள் அந்த மே லீவ்லேயே வெளியே வரணும்னு ஆசைப்பட்டோம். அந்த மே ஒரு மார்ச் 4ஆம் தேதி ஒரு பாப்பா கையில் அடி, அந்த பாப்பா வரலை. அவங்களுக்கு அடிபட்டு அவங்க பாப்பாவுக்கு 25,000 ரூபாய் செலவு போல் ஆயிடுச்சு. சம்திங் அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு கொஞ்சம் வந்திருக்கோம். அவ்வளோ வந்திருக்கோம். அவங்க வர சொல்ல கூட வெறும் ஒரு 1350 ரூபா தான் டிக்கெட்டு. அதை கூட இன்னொருத்தவங்க கடன் வாங்கி பிள்ளைங்கிட்ட 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா 100 ரூபா அப்படி வாங்கி தான் கொண்டு வர சொன்னோம். இன்னைக்கு அந்த லாங் மேட்ச் போகணும்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஒரு 100 ரூபாவா சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, அது ஒரு 2100 ரூபா போல சேர்த்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வீட்டில் இருக்கிறதுல காணும் அந்த ஒரு அழுகுறா. சரி பாப்பா பரவாயில்ல பார்த்துக்கலாம், உண்மையிலே பார்த்துக்கலாம் பாப்பா அப்படின்ட்டு. என் கையிலே பைசா கிடையாது. நான் ATM கார்டு வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காடுனா போச்சுல எல்லாரும் ரெடி பண்ணோம் அப்படின்னு. அண்ணன் உண்மையிலே அண்ணன் வந்து உண்மையிலே நான் ரொம்ப வீடியோ பார்த்துருக்குறேன். நதி அழகண்ணன் உண்மையிலே அவங்களை ஃபாலோ பண்ணிருக்கிறேன். இதுலேயும் இல்லாமல் திருநெல்வேலி மாவட்ட அமைச்சர் கபடி கழகத்தில் நடுவராகவும் பணியாற்றி வந்துருக்கேன். இதை வச்சு உண்மையிலே சொல்கிறேங்க, நீங்கள் பிள்ளைங்க டீம் வச்சுருக்கிறாங்க, எல்லாருமே நாயாக இருப்பாங்க கெத்தாக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க. தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. பிள்ளைங்க டீம் வச்சுருக்கவங்க பொதுவாக கபடி டீம் வச்சுருக்கவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு மேலே வந்துட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே எனக்கு அருமை பிள்ளைங்களை எப்படி தான் நான் நான் திருநெல்வேலிக்கு போவேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இந்த ஊர்கள் சுண்டக்காவல் பார்வையாளர்கள் அனைவருக்குமே அசோக் அகாடமி பள்ளி மாணவிகள் சார்பாகவும் தோழர் அசோக் பாலா சார்பாகவும் எங்களது திருநெல்வேலி மக்கள் என்றைக்குமே அவங்க மனசில் நாங்கள் எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறத நாங்களும் வேண்டிக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. உண்மையிலே நானாக
அந்த மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கல. அண்ணன் தான் ஏதாவது அண்ணனே சொன்னாங்க. அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, என்ன வாங்கினேன் என் கை காசு போட்டாலும் காரணம் என் பேர் தான் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காரணம். அதை நம்பி தான் நான் வந்தேன். உண்மையிலே அதை நம்பி தான் வந்தேன். அண்ணன் தெய்வ திசையில தான் நான் வந்தேன். உண்மையிலே இந்த பிள்ளைங்களை முடங்கி இருக்க பிள்ளைங்க வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே இந்த பிள்ளைங்களை வச்சு கண்டிப்பாக நான் வந்து ஒரு நாள் இந்தியா கண்டிப்பாக விளையாடுவேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நன்றி. ஸ்ரீ பிடாரியம்மன் கபடி குழுக்கும் கொல்லிமலை வட்டத்திற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்த பள்ளி மாணவி அசோக் பள்ளி மாணவி அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். இப்பொழுது ஆடுகளத்திற்கு வர வேண்டிய அணி சக்தி கைலாஸ் சேலம் 7 அணியினர்.